ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு மொபைல். அதாவது சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ்ஸு பக்காவாக இருக்குது. ஸோ பக்கா கண்டிஷன், எந்த ஒரு கோடு, பிளாக் டாட்டு, பேக்ரவுண்டு, ஸோ இது மாதிரி எந்த இஷ்யூமே இல்லாத ஒரு நியாயமான ஒரு நல்ல தெளிவான ஒரு மொபைலாக இது இருக்குது. 256 GB. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம கோணகோபால்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரியா? பேர் கோணகோபாலா இல்லை கோதர் மேதினா? சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு, சரியா? சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. கேமரா காட்டுங்க. கேமரா அப்படியே சும்மா எதையாவது எடுங்க, அப்படி மேலே அங்கேயே இங்கேயே எடுங்க. அப்படியே உள்ளே போங்க. அது உள்ளே ஸ்டேட் பேங்க் உள்ளே போங்க. ஆமாம், இது பழைய மாடல் தான் இருந்தாலும் ஓரளவு இந்தளவு கவர் ஆகுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேட் கம்மிங்க. அதாவது 13,000 ரூபா, 13,000 அடிமட்ட விலைக்கு கொடுக்குறாப்புல. ஏன்னா இதிலலாம் வந்து கோடு விழுந்தது, டெட்டு விழுந்தது, நொட்டு விழுந்தது, இப்படி தான் வரும். நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஃபோன் வந்து தெளிவாக இருக்கிற மொபைலாக இருக்குது. அதனால் தாராளமாக வாங்கலாம். கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, டக்குன்னு காசை போட்டு விடுங்க.